ஹரே கிருஷ்ணா. இதுக்கு முந்தின பதிவில் நம்ம மட்டப்பள்ளி நரசிம்மரை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் 5 முக்கியமான நரசிம்ம கஷேத்திரங்களை பற்றி. அதில் இன்னொரு முக்கியமான நரசிம்ம கஷேத்திரம் தான் வேதாத்ரி யோகானந்த நரசிம்மர். இங்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி அகோபிலம் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நவநரசிம்மர்களை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குதோ, அதே மாதிரியே இங்கே 5 நரசிம்மர்கள் இருக்கிறாங்க. அந்த 5 நரசிம்மர்களை நம்ம ஒரே சமயத்தில் சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. இந்த 5 நரசிம்மர்கள் எப்படி வந்தாங்க, யார் யாருக்காக வந்தாங்க, இந்த வேதாத்ரி அப்படின்ற இந்த பர்வதம், இந்த மலை, இது எப்படி வந்தது, இது எல்லாமே ஒரு அற்புதமான சரித்திரம். இந்த சேத்திர மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு முறை பிரம்மா கிட்ட இருந்து சோமாசுரன் அப்படிங்கிற அசுரன் அவன் என்ன பண்ணுறான், வேதத்தை திருடிட்டு போயிடுறான். ஸோ வேதத்தை திருடிட்டு போனதுக்கப்புறமா பிரம்மானால் என்ன பண்ண முடியாது, சிருஷ்டியை தொடர்ந்து பண்ண முடியாது. ஏன்னா அவர் வேதத்தின் அடிப்படையில் தான் சிருஷ்டியை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் வேதம் இல்லாமல் எப்படி சிருஷ்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் விஷ்ணுக்கிட்ட முறையிடுறாரு. பகவான் விஷ்ணு என்ன பண்ணுறாரு, அந்த சோமாசுரங்கிற அசுரன் வேதங்களை எடுத்துகிட்டு கடலுக்கடியில் போய் அவன் ஒளிஞ்சிடுறான். அதனால் அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த வேதத்தை மீட்பதற்காக பகவான் என்ன பண்ணுறாரு, மத்ஸ்ய அவதாரமாக எடுக்கிறார். ஸோ மத்ஸ்ய அவதாரமாக எடுத்து அந்த அசுரனோட யுத்தம் செய்து என்ன பண்ணுறாரு, வேதத்தை மீட்டெடுக்கிறார். ஸோ வேதம் அந்த அசுரன்கிட்ட இருந்து காப்பாற்றப்பட்டதுனால அந்த வேதமே ஒரு புருஷ ரூபத்தை எடுத்து என்ன பண்ணுது, பகவானுக்கு நன்றி சொல்லுது. இந்த மாதிரி எங்களை அசுரர்கள்ட்ட இருந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இந்த அசுரனுடைய ஒரு தொடர்புனால என்ன ஆயிடுச்சு, என்னன்னா நாங்கள் அசுத்தம் அடைந்துட்டோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் எப்போதும் நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பில் உங்களுக்கு நாங்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த வேதங்கள் அது பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்ச உடனே, அப்போ மற்ற ரூபத்தில் இருந்த அந்த பகவான் இப்போ அது சாத்தியம் இல்லை, நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், நான் சொல்லும் வரை ஒரு இடத்துல நீங்கள் தபம் பண்ணுங்கள், நானே என்ன பண்ணுறேன், நேரம் வரும்போது உங்களை தேடி வர்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் மற்ற ரூபத்தில் அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்குறாரு. ஸோ பகவான் குறிப்பிட்டு சொன்ன அந்த இடம் எது அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணா நதி தீரத்தில் ஒரு இடம். ஸோ இந்த வேதங்களே ஒரு மலையினுடைய ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே தபஸ் பண்ணுறாங்க. பகவானுடைய வருகைக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிருஷ்ணா நதி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மட்டப்பள்ளி அதுவும் கிருஷ்ணா நதி கரையில் இருக்கிறதுன்னு, இதுவும் கிருஷ்ணா நதி கரையில் தான் இருக்குது. விஜயவாடாவிலேருந்து இது மேபி ஒரு 76 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேதாத்ரி அப்படிங்கிற இந்த மலை சில்லக்கல்லு அப்படின்னு ஒரு கிராமம், கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அங்கே இந்த பர்வதம் இருக்குது. ஸோ இந்த வேதங்கள் அங்கே பகவான் அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் போது பகவான் நரசிங்கரா அவதாரம் பண்ணி இரண்யகசிபுவை தன்னுடைய பக்தனுக்காக வதம் பண்ணார். இரண்யகசிபுவை வதம் செய்ததுக்கு அப்புறமா பகவான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இந்த வேதங்கள் எல்லாம் எப்போதும் எனக்கு சேவை பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க, என்னுடைய சங்கத்தில் இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நரசிம்மர் என்ன பண்ணுறாரு, இந்த வேதாத்ரி அப்படிங்கிற இந்த பர்வதத்தின் மேலேயே என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டே பண்ணுறார். ஸோ இங்கே பகவான் நரசிம்மர் 5 ரூபங்களில் இருக்கிறார். மலையின் கொஞ்சம் உச்சி பகுதியில் ஜுவாலா நரசிம்மரா காட்சி கொடுக்குறார். ரொம்ப உக்கிரமான ஒரு ரூபம் ஜுவாலா நரசிம்மராக அங்கே முதல்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த க்ஷேத்திரத்தினுடைய முக்கியமான ஒரு மூலவர் யார் அப்படின்னு சொன்னால் யோகானந்த நரசிம்மர். யோகானந்த நரசிம்மர் தான் அந்த க்ஷேத்திரத்தினுடைய மூலவர். அந்த யோகானந்தர் நரசிம்மர் அப்படிங்கிறவர் அங்கே இந்த வேதங்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக அந்த ரூபத்தில் இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஜுவாலா நரசிம்மருடைய ரூபத்தில் அவங்களால
அவருக்கு சேவை செய்ய முடியலை அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் பகவான் வந்து என்ன பண்ணார், ஒரு யோகத்தின் நிலையில் வந்து இருந்து அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தார். ஸோ பிரம்மா அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து அந்த பகவானை வந்து வழிபாடு பண்ணி இந்த அற்புதமான ஒரு ரூபத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால் என்னுடைய லோகத்தில் வந்து என்னுடைய பூஜையை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து வேண்டுறார். ஸோ பிரம்மாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே சாலக்கிராம ஒரு நரசிம்மராக வந்து தோன்றுறார். ஸோ கிருஷ்ணா நதி அங்கே ஓடுது இல்லையா, அந்த கிருஷ்ணா நதியும் வந்து பகவானை நோக்கி வந்து ஒரு காலத்தில் தபம் பண்ணது. பகவானுக்கிட்ட எப்போதும் வந்து நான் இருக்கணும், பகவானுக்கு நான் எப்போதும் நான் வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா நதிக்கும் ஒரு விருப்பம். அதனால் பகவான் வந்து என்ன பண்ணார், அந்த கிருஷ்ணா நதிக்குள்ளேயே ஒரு சாலக்கிராம நரசிம்மராக அவர் வந்து தோன்றினார். இப்போது இந்த பிரம்மா இவர் வந்து தன்னோட பிரம்மலோகத்துக்கு வரணும், அங்கே வந்து என்னுடைய ஒரு சேவையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சாலக்கிராம நரசிம்மர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே அவர் வந்து பூஜை பண்ணுறாரு. ஆனால் அங்கே நரசிம்மருடைய உக்கிரத்தை யாருனாலையுமே வந்து தாங்க முடியல. அதனால் பிரம்மா என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அந்த சாலக்கிராம அந்த நரசிம்மரை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கிருஷ்ணா நதி தீரத்துக்குள்ளேயே கிருஷ்ணா நதிக்குள்ளேயே வந்து வச்சிடுறார். ஸோ இந்த சாலக்கிராம நரசிம்மரை நம்ம அந்த நதிக்குள்ளே தான் நம்ம பார்க்க முடியும். அது எப்போது அங்கே நதியில் வந்து தண்ணி கம்மியாக போகுதோ அப்போ தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அந்த சாலக்கிராம நரசிம்மர் கிருஷ்ண நதிக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து இருக்கிறார். ஸோ அதனால் அந்த கிருஷ்ணா நதிக்கு உடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறினது. எப்போதும் நரசிம்மர் அவங்களோடைய இருக்கிறாரு. அந்த கிருஷ்ணா நதி எப்போதும் பகவான் நரசிம்மருக்கு வந்து சேவை செய்ய முடியும். ஸோ இன்னொரு சமயத்தில் ரிஷ்யசிருங்கர் அப்படின்ற ஒரு ரிஷி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ராமாயணத்தில் வந்து பகவான் ராமச்சந்திரர் பிறப்பதற்கே காரணமாக இருந்த ரிஷி வந்து இவர் தான். விபாண்டகர் அப்படிங்கிற ரிஷியோடைய பையன் ரிஷ்யசிருங்கர். இவர் வந்து தசரதருக்கு வந்து புத்திரகாமேஷ்டி யஜ்யத்தை வந்து செய்து வைத்து அந்த யஜ்யத்திலிருந்து கிடைத்த பாயாசத்தின் மூலமாக தான் ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் இவங்க 4 பேருமே வந்து பிறந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ரிஷியசிருங்கர் அவர் வந்து தன்னுடைய தப வாழ்க்கைக்காக ஒரு இடத்தை வந்து தேடிட்டு வர்றாரு. அப்படி தேடிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இந்த பகுதிக்கு அவர் வர்றார். இந்த பகுதிக்கு வரும்போது அற்புதமான வேத மந்திரங்களினுடைய உச்சாரணத்தை அவர் வந்து கேட்குறார். இந்த வேத மந்திரம் எங்கிருந்து உச்சரிக்கப்படுது, யாருனால உச்சரிக்கப்படுது அப்படின்னு அவர் ஒரு ஆச்சரியத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் தேடிக்கிட்டு வர்றாரு. அப்படி அவர் வரும்போது இந்த வேதாத்ரி அப்படிங்கிற இந்த மலை அருகில் வர்றாரு. அந்த மலையே வேதம் தானே. ஸோ அந்த வேதங்களே வந்து என்ன பண்ணுது, பகவான் நரசிம்மரை புகழ்ந்து மந்திரங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஸோ அந்த சத்தத்தை வந்து எங்கேருந்து எக்ஸாக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரிஷியசிருங்கர் மற்றும் அவரோட சில ரிஷிகள் எல்லாம் வந்து சேர்ந்து தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க வர சமயத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த யோகானந்த நரசிம்மரை வந்து பார்க்குறாங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி யோகானந்த நரசிம்மர் இருக்கிறதுனால இது ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம், இங்கேயே இருந்து நம்ம தபஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரிஷியசிருங்கர் மற்றும் அவருடன் வந்த அந்த ரிஷிகள் எல்லாம் அங்கே இருந்து தபம் பண்ணுறதுக்கு தொடங்குறாங்க. ஆனால் அந்த யோகானந்தருடைய ஒரு உக்ரமும் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலே ஜுவாலா நரசிம்மர் இருக்கிறார் இல்லையாங்க. அதனால் அங்கே உக்ரம் அதிகமாக இருக்கிறதுனால பகவானுடைய அந்த உக்ரத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் அந்த வேதாத்திரி அப்படிங்கிறது ஒரு மலை தானே. ஸோ அங்கே நிறையா மரங்கள் இதெல்லாமே இருக்குது, காடுகள் இருக்குது. அந்த வன தேவதைகளுமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த உக்ரம் எங்களால் வந்து தாங்க முடியல, நீங்கள் ஏதாவது வந்து எங்களுக்கு கருணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ரிஷியசிருங்கரும் இதை வந்து யோசித்து என்ன பண்ணுறாரு, பகவான் எப்போ உக்ரம் தனிவார் அப்படின்னு சொன்னால் அவரோட தூய பக்தர்கள் இருக்கும்போது தான் அந்த உக்ரம் தனியும். அதனால் ஒன்று பிரகலாதர் இருக்கணும், இல்லைனா அவருடைய துணைவியான லக்ஷ்மி தேவி இருக்கணும், அப்போ தான் அந்த உக்ரம் குறையும். அதனால் வந்து ரிஷியசிருங்கர் என்ன பண்ணுறாரு,
அங்கே வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணுறார். ஸோ இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சன்னதியும் இந்த மலையிலேயே வந்து இருக்குது. ஸோ இந்த மலையிலேயே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், 3 நரசிம்மரை வந்து சேவிக்க முடியும். லக்ஷ்மி நரசிம்மர், யோகானந்தர், ஜுவாலா நரசிம்மர் 3 பேருமே. சாலகிராம நரசிம்மர் நதிக்குள்ளே இருக்கிறார், இன்னும் ஒரு நரசிம்மர் மிச்சம் இருக்கிறாரு சொல்கிறேன். ஸோ அப்படி ரிஷிஸ்வரிங்கர் வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி அவர் வந்து வழிபாடு பண்ணார். ஸோ இந்த விதத்தில் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அங்கே வந்தார். இப்போ இங்கே இந்த மாதிரி யோகானந்த நரசிம்மர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு கருடன் அவருடைய தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, கருடன் இங்கே வந்து அவருடைய தரிசனத்துக்காக வந்து அவர் வந்து தபஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, பகவானுடைய அந்த தரிசனத்தை வந்து அடைகிறார். ஸோ அப்போது அவர் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் வந்து தபஸ் பண்ணுறாரு. அந்த வேதாத்திரிக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு சின்ன மலை இருக்குது, அது வந்து கருடாச்சலம் அப்படின்னு வந்து பேர். ஸோ அங்கே இங்கே 2 ஸ்டோரியாக வந்து சொல்கிறாங்க. ஒன்று, கருடர் அவர் ஏற்கனவே தான் பூஜைக்கு வைத்திருந்த ஒரு நரசிம்மர், அவர் தான் வந்து வீர நரசிம்மர், அவரை வந்து அங்கே வச்சு பூஜை பண்ணதாகவும் சொல்லப்படுது. இல்லை இந்த கருடனுக்காக இந்த யோகானந்தர் அங்கே வந்து வீர நரசிம்மராக வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ எதுவாக இருந்தாலும் கருடனுக்காக அது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நரசிம்மரையும் நம்மளால் அங்கே வந்து சேவிக்க முடியும். ஸோ வீர நரசிம்மர் அவர். ஸோ மொத்தம் 5 நரசிம்மர்கள் இருக்கிறாங்க. யோகானந்தர், ஜுவாலா நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், சாலகிராம நரசிம்மர், அப்புறமா வீர நரசிம்மர். ஸோ இந்த 5 நரசிம்மர்களையும் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேதாத்திரி அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு நாம் வந்து போனோம்னா நம்மளால் வந்து சேவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பல பக்தர்கள் வந்து தபஸ் செய்து பகவானுடைய கருணை அடைந்ததுனாலையும், வேதமே அங்கே வந்து தபஸ் செய்து பகவானுடைய கருணை அடைந்ததுனாலையும், நல்ல ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த க்ஷேத்திரத்தை வந்து போய் தரிசனம் பண்ணி அந்த பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அனைத்து விதமான ஞானங்களும் வந்து அங்கே பகவான் அனுகிரகம் பண்ணுறாரு. ஸோ அனைவருமே வந்து இந்த வேதாத்திரி பஞ்ச நரசிம்மர்களையும் வந்து சேவித்து அவங்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரக்காரர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.